ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளோட முதலமைச்சர் கரூர் விசிட் ரொம்ப பேசப்பட்டது. அதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களோட வியூ பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குது? இல்ல, அவருக்கு கரூர் போக வேண்டி இருந்தது. அது கண்டிப்பா எப்படி இருந்தாலும் போய்தான் ஆகணும். அதை ஒரு முதலமைச்சராக ஆனதுக்கு பிறகு அவர் போனது அவருக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆயிருக்கு அந்த சம்பவம் நடந்து. அதற்கு பிறகு அவர் கரூர் போகவே இல்லை. கரூர்ல இருக்கிறவங்களையெல்லாம் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு தான் நிவாரணம் எல்லாமே கொடுத்தாரு. அப்போ எதிர்கட்சிகள் எல்லாரும் ஏன் கரூர் போகல போகல போகலன்னு கேட்டுட்டு இருந்த போது, நான் பாரு முதலமைச்சரா நான் போறேன் பாரு அப்படின்னு சொல்லி போய் அவர் கெத்து காட்டிட்டார். அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய தொண்டர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாஸ் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அங்க பேசின விஷயங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சார துணில தான் இருந்தது. அவர் இன்னும் பிரச்சார மூட்ல இருந்தே வெளியில வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா அவர் அன்னைக்கு பேசினது இடைத்தேர்தல் பிரச்சாரமா தான் இருந்தது. மறுபடியும் திமுகவை வெர்சஸ் தாவேகா, திமுக என் மேல பழி போட பார்த்தாங்க, என்ன கார்னர் பண்ண பார்த்தாங்க, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பிளஸ் காவல்துறை என்னை ஏன் தடுக்கல அப்படின்னு கேட்ட கேள்வி ரொம்பவே ஒரு இம்மெச்சூர் அப்படின்னு தான் சொல்லணும். 10 மாசம் கழிச்சு நீங்க அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. காவல்துறை ஆக்சுவலா உங்களை தடுத்ததாக அன்னைக்கே சொன்னாங்க, நெக்ஸ்ட் டேவே சொல்லிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நாங்க விஜய் டீம்கிட்ட சொன்னோம், ஆதவர்ஜுனா இவங்க கிட்ட எல்லாம் சொன்னோம். ஆனா அவங்க கேட்கல. அவங்கதான் நாங்க எந்த இடத்துல மீட்டிங் போடணும்னு நினைச்சோமோ அதே இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போனதே அவங்கதான் அப்படிங்கிறத காவல்துறை பிரஸ் மீட் வச்சே சொன்னாங்க. அதற்கு விஜய் தரப்புல இருந்து எல்லாம் யாருமே மறுப்பு தெரிவிக்கவே கிடையாது. ஆனா 10 மாசம் கழிச்சு அவர் என்ன சொல்றாரு, என்னை ஏன் நீங்க தடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அரியலூருக்கு போக வேண்டாம்னு வர வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஏன் கரூருக்கு வர வேண்டாம்னு சொல்லல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம். ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல திமுகவும் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ரிப்ளையும் ரொம்ப தவறுது. நீங்க நாங்க காவல்துறை தடுத்தாங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டைம் லைனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிறது ஆயிடும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவரு 1.5 மாசம் கழிச்சு தான் அவர் வெளியில வர ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. SOP அப்படிங்கறத போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய பிரச்சார பயணத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அதை வச்சு விஜய் மக்கள் கிட்ட முறையிட்டாரு. என்ன பிரச்சாரமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம். அப்ப கரூர் சம்பவத்தும் போது விஜய் காவல்துறையை பத்தியோ காவல்துறை நெருக்கடி கொடுக்குது அப்படிங்கறத பத்தியோ அதற்கு முன்னாடி பேசவே இல்லை. அது வரைக்கும் விஜயை பத்தி நம்ம தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 3வது பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். கரூர், நாமக்கல் முடிச்சுட்டு திருச்சி முடிச்சுட்டு நாமக்கல் முடிச்சுட்டு கரூர் வந்தார். 3வது பிளேஸோ 4வது பிளேஸோ. அதனால திமுக சொல்லக்கூடிய அந்த வாதமும் ஏற்கத்தக்கதில்லை. காவல்துறை அங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போகாம விஜயை தடுத்திருக்காங்க. விஜய் கேட்காம போயிருக்காரு. நடந்தது ஒரு விபத்து. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னி வரைக்கும் அதுல தெளிவா இருக்கேன். அதுக்கு காவல்துறை காரணம், இவங்கதான் காரணம், சதி வேலை, அங்க கல் எடுத்து அடிச்சிட்டாங்க, பாட்டிலால மண்டையை உடைச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் நான் நம்பல. நடந்தது ஒரு விபத்து. அதற்கு விஜயும் ஒரு காரணம். விஜய் மட்டுமே காரணம், விஜய் லேட்டா வந்ததுனாலதான் காரணம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. விஜய் தரப்புலையும் தப்பு இருக்கு. அவங்க சரியா அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணல. அவரு ஏன் லேட்டா வந்தாரு அப்படிங்கிற கேள்விக்கு கரெக்டான பதில் இல்லை. அவர் ஏன் காவல்துறை சொன்னதை மீறி அந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் விஜய் தரப்பும் பதில் சொல்லணும். அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே சந்தேகத்தை எழுப்பியது. அதை யாருமே மறுக்க முடியாது. நைட்டோட நைட்டா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க. முதலமைச்சர் நைட்டோட நைட்டா வந்துட்டாரு. 5 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாரு. இவர் அன்பில் மகேஷ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ள துபாயில இருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு போனாரு. நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதோடு இல்லாம நைட்டோட நைட்டா நீங்க கிரமேஷனே பண்ணிட்டீங்க.
ஆமா. எப்படி ஏன் வந்து இதெல்லாம் இவ்வளவு வேகமா நடக்குது எல்லாமே? அப்ப அதற்கு வந்து யாரு பதில் சொல்லுவா? அதுக்கு அவங்களும் பதில் சொல்லணும். So, அப்போ நடந்த விபத்து இதற்கு வந்து எல்லா 2 பேரு தரப்புலயும் வந்து நிறைய தவறுகள் இருக்கு. இதற்கு வந்து அவங்க ஒரு சிபிஐ விசாரணையில இருக்கு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஆனா மத்தபடி இன்னும் அவர் கரூர்ல திமுக மேல விஜய் தானே சார் போனது குறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் திமுக மேலேயே தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏன்னா வந்து இதை வந்து ஒரு ஒரு பிரச்சாரமா எடுத்து மு- வந்தாரு. ஆனா வந்து இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து அவர் தான் சிஎம். திருப்பியும் வந்து இந்த இன்சிடெண்ட்டை புல் பண்றதுல என்ன ஒரு லாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? திருப்பியும் இந்த கரூர்ல திருப்பியும் ரீஎலெக்ஷன் வரதுனால திருப்பியும் அதை எடுக்கிறாரா? இல்லாட்டினா வந்து இல்ல மக்களுக்கு ஒரு ஒரு ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறாரா? இல்ல மக்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு மேல 31 ஃபேமிலிஸ்க்கு வேற கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து அதை வந்து நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? எப்படி எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? அதாவது கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பா விஜய் டீமுக்கு வந்து பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப புதுசு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இது உண்மையிலேயே என்ன பிரச்சனை, எத்தனை பேர் இறந்து போனாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி நம்மளுக்கு வந்து நியூஸை பார்த்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் இருந்திருக்காது. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? ம். ஏன்னா இப்ப நம்ம மேல பழி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். விஜய் மேல பழி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்போ அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் நரேட்டிவ் ஆரம்பிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து நிறைய சந்தேகங்களை கிளப்ப ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து செந்தில் பாலாஜி இருந்தது, அவங்க உடனே போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு சந்தேகங்களை கிளப்ப ஆரம்பிச்சு திமுகவே இதை திட்டமிட்டு செய்தது போல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்ச உடனே தான் திமுக வந்து அவங்க களத்துல இறங்கினாங்க. சரி. ம். நீங்க ஃபர்ஸ்ட் சிஎமோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு விபத்து அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருப்பாரு. ம். இந்த மாதிரி அவங்களுடைய தொண்டர்களையே வந்து அவர் இறக்குற வரைக்கும் யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் பேசியிருப்பாரு. ம். ஆனா ஆனா இந்த சம்பவம் வந்து மக்கள் மத்தியில திமுக மேல ஒரு சந்தேகத்தை விதைக்கும் அளவுக்கு போனதுனால அவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயை வந்து குற்றவாளி ஆக்கணும் அப்படின்னு அவங்க இறங்குனாங்க. இது வந்து 2 தரப்புலையும் நடந்தது இதுதான். ம். அப்ப இது வந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் சிபிஐ விசாரணை வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அதுல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றம் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இதுக்கு வந்து எண்ட் இருக்கும். ஸோ அது வரைக்கும் விஜய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் அந்த சிம்பதியை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. ம். என்ன வந்து கார்னர் பண்றாங்க. ஏன்னா இந்த விஜயுடைய தேர்தல் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவர் மேல எழுந்த சிம்பதி. இந்த கரூர் சம்பவத்துல இருந்து தான் அந்த சிம்பதி ஆரம்பிச்சது. ஆமா. அதை வந்து அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, என்ன இது பண்ணல, என்னோட பர்சனல் விஷயம்லாம் எடுத்து பேசுறாங்க, என்னோட படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பதிக்கான வேலைகள் தான். இதை வந்து உண்மையிலேயே திமுக தான் செஞ்சாங்களா இல்ல அவங்களே செஞ்சாங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த சிம்பதி ஒர்க் அவுட் ஆச்சு, அதுதான் ஓட்டா மாறுச்சு, அதுதான் விஜய் முக்கியமா உட்கார வச்சிருக்கு. அதே தான் வந்து இன்னைக்கும் வந்து அவர் ட்ரை பண்றாரு. அந்த சிம்பதியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு மின்வெட்டு அப்படின்னா கூட தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா மின்வெட்டு இருக்கு. கரண்ட் கட்டு கண்ணாபின்னு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கோபம் கூட விஜய் மேல வரல. அது கூட திமுக மேலதான் போகுது. ம். ஓகே. அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பதி ஒர்க் அவுட் ஆகுது. அவர் இப்பதாங்க வந்திருக்காரு, அவருக்கு என்னங்க தெரியும், அவங்க புதுசா வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல. அந்த அளவுக்கு வந்து அந்த சிம்பதி ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து அவரு அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காரு. எவ்வளவு நாள் வருமோ அவ்வளவு நாள் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரிங்க சார். அதே சமயத்துல அன்னைக்கு பேசும்போது லஞ்சத்தை பத்தியும் பேசினாரு. இனிமேல் யாரை லஞ்சம் கொடுத்தாலும் கொடுக்காதீங்க. உங்க அண்ணனோட ஆட்சி, உங்க தம்பியோட ஆட்சி, உங்க எல்லாத்தையும் பேசினாரு. இன்னைக்கு வந்து லஞ்சம் புகார் சொல்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரையும் அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ இன்னைக்கு ஏவா வேலுவை சம்மன் பண்ணியிருக்கிறாங்க. லஞ்சம் குறைஞ்சிருக்கா தமிழ்நாட்டில்? உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? லஞ்சம் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது வந்து உண்மை. அதற்கு வந்து கண்டிப்பா நம்ம விஜய் வந்து பாராட்டணும். இப்ப ம். நீங்க திராவிட கட்சிகள் வந்து 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டதுனால நம்மளுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். இவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க உருவாக்கி வச்சிருந்த அந்த சிஸ்டம் அப்படியே கண்டினியூ ஆகும். அது டிஸ்டர்ப்டே ஆகாது. பார்ட்டி ஃபண்ட். யாரு வந்தாலும் இந்த பணம் போய் சேரக்கூடிய இடம் தான் மாறுமே தவிர பணம் போறது நிக்காது. So சரி. இது வந்து அவங்க ஒரு சிஸ்டமாவே செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ம். இன்னைக்கு அந்த சிஸ்டத்தை வந்து விஜய் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் பண்றாரு.
மேபி அவர் உண்மையிலேயே வந்து லஞ்ச லாவண்யத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக பிரேக் பண்ணலாம். இல்ல வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு மாறிட்டு இருக்கலாம். ம். அது நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து நான் பணம் கொடுக்காம எனக்கு வேலை நடக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ம். பணம் கொடுக்காம தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நிறைய பேர் வந்து பதிவு பண்றாங்க. ம். அப்போ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த மாதிரியான முயற்சிகள் நான் எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்கு. குறைந்தபட்சம் மேல் லெவல்ல அமைச்சர்கள் லெவல்ல வந்து லஞ்ச ஊழல் எல்லாம் இல்லாம நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரே நாள்ல இதை வந்து திருத்த முடியாது. அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா படம் பண்ணி கொட்ட மூட்டவங்க அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா உணவுத்துறையில வந்து அமைச்சருக்கே தெரியாம ஒரு டெண்டர் விட்டு அந்த செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருக்காரு, ஊழல் பண்ணியிருக்காரு. ஆமா. ம். அவரைத்தான் மாத்திருக்காங்க. இப்ப உமாநாத் அப்படிங்கிறவரை வந்து மாத்திருக்காங்க. ம். அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ண முடியாது. அப்ப அந்த நபர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த பழியை தூக்கி நம்ம வந்து தாவேக்கா மேல போட முடியாது. அவங்களுடைய இன்டென்ஷன் உண்மை. அதை வந்து கண்டிப்பா வந்து அவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ம். அது எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகும்? இவங்களுடைய கட்சியில எத்தனை நாள் வந்து லஞ்சம் வாங்காம இருப்பாங்க, ஊழல் பண்ணாம இருப்பாங்க? இல்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து அவரும் அதே திராவிட கட்சிகளுடைய ரூட்ல போய் சேருவாரா அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி ஏவா வேலுவை வந்து இன்னைக்கு சம்மன் பண்ணியிருக்காங்களே சார், அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து ரோடே போடாமல் ரோடு போட்டதா வந்து நிறைய அவர் மேலே வந்து சொல்லாத புகாரே இல்லாத அளவுக்கு வந்து புகார் மேலே புகாராக வந்துக்கிட்டே இருக்கு. அஹ், எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது சார்? இவங்க வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரையுமே குறி வச்சிருக்காங்க சார். தாவேக்கா வந்து ம். அது வந்து கன்ஃபார்ம். நீங்க இவர்தான் இவங்கதான் அப்படிங்கிறது இல்ல. இப்போ கே ஏவா வேலு வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறையில, அறநிலையத்துறையில, பள்ளி கல்வித்துறையில ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த டார்கெட் வந்து அன்பில் மகேஷ் தான். முக்கியமா ம். அவரை வந்து கண்டிப்பா விசாரணைக்கு கூப்பிட்டு போறாங்க. செந்தில் பாலாஜி ஆல்ரெடி வந்து பிராக்கெட்ல தான் இருக்காரு. இருக்கிறாரு. மற்ற அந்த கனிம வளத்துறை அமைச்சர் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இவங்க வந்து உதயநிதி வரைக்கும் போறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் தகவல் வருது. சரி. ஸோ அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா அதற்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். திமுக லீகல் விங்கும் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு. அது நம்மளுக்கே தெரியும். நான் இப்போ கொஞ்ச நாள் இதுக்கு முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் நான். இங்க சட்டம், நீதிமன்றம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்காக ஓவர் டைமே வேலை செய்யும். அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், ஒரு நாள் கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியல பாத்தீங்களா? ஆமா, ஒரு நாள். எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ம். ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க ஒரு 4-5 நாள் வந்து தலைமறைவா இருந்தாங்க. அது ராசா வந்து மேடையிலே டிஃபெண்ட் பண்றாரு. எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிற வரைக்கும் நான் தலைமறைவா இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமா. ம். எப்படி பாத்துக்கோங்க. சட்டம் அந்த மாதிரி இருக்குங்கிற போது நம்ம என்னத்த பண்ண முடியும்? சோ அதை எல்லாத்தையுமே அந்த சட்டத்துல இருக்கிற எல்லா ஓட்டைகளையுமே கரைச்சு குடிச்சு ஓட்டை இது வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரமா அவங்கள வந்து தண்டிக்க முடியுமா? இல்ல வந்து அவங்களை எல்லாம் கைது பண்ணி ஒரு விசாரணைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏவா வேலு மாதிரி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. எங்க ஏரியாவிலேயே நடந்த உண்மை இது. சரி. ரோடு போட்ட நாங்க வந்து ரோடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல அந்த வீதியில போய் மனு எல்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்க ரோடு சாங்ஷன் ஆகி ரோடு போட்டாச்சுங்களே அப்படிங்கிறாங்க. எங்க ஏரியால ரோடே இல்ல. கூட இல்ல. பார்த்தா அது ரோடு ப்ராஜெக்ட் வந்தாச்சு. ப்ராஜெக்ட்டுக்கு அமௌண்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு. சாங்ஷன் ஆன அமௌண்ட் தூக்கி சாப்பிட்டாங்க. ஆனா ரோடு இல்ல. ரோடு இல்ல. இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கேஸ் நடந்து எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அங்க இது நடந்திருக்கு, பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அவங்களையெல்லாம் வந்து குறி வச்சு தூக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கு வந்து தாவேக்கா முழு மனதோட முயற்சி செய்தால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பண்ணுவாங்களா இல்ல வெறும் வாய்ச்சவடால் மட்டும்தானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், இப்போ ஊழல்னு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், திமுக மேலே அந்த அளவுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் தாவேக்கா சைடில் இன்னைக்கு 100 கோடி ரூபாய் ஊழல்
அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அமைச்சர் ரமேஷ் மேலே வந்து அந்த அந்த சாயம் படியுது. அவர் இதுவரைக்கும் வந்து இல்லை நாங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ அப்போ ஊழல்ன்றது வந்து தாவேக்காக்கும் சரி திமுகக்கும் சரி ஒரே கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லாட்டா இட் வாஸ் எ ஜென்யூன் மிஸ்டேக்கா? இல்ல இது வந்து அவங்க ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இதுல சம்மந்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணல. அவர் வந்து அவருடைய பிரஸ் மீட்டிங் நான் பார்த்தேன். இந்த மேட்டர் வந்து இந்த பர்டிகுலர் லேண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்காக திமுக ஆட்சியிலேயே முயற்சிகள் நடந்திருக்கு. சரி. அந்த தகவலும் இப்ப வெளியில வருது. 2-3 தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து அதை தடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீதிமன்றம் வந்து ஏதோ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது வந்து கோயில் நிலம் இல்ல, நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்ச உடனே இந்த குறிப்பிட்ட சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்துட்டு ஒரு நாள் டெபுடேஷன்ல இங்க வந்து இந்த லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு அவர் போயிருக்காரு. ஆமா. அப்போ இதை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் வந்து தடை விதிச்சுட்டாங்க. ஈவன் அறநிலையத்துறையிலிருந்தே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அந்த பர்டிகுலர் நபரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது தொடர்பா விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மீறி நடந்த விஷயமா தான் இருக்கு. ரமேஷ் அவர்களுடைய உறவினர் தான் வந்து அந்த நிலத்தை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதே வந்து ஒரு பொய்யான செய்தி. அது வந்து திமுக தரப்புல இருந்து பரப்பப்பட்ட செய்தி, ஒரு பிளான் பண்ண நியூஸ் தான் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா திமுக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா தாவேகாவும் வந்து ஊழல் கட்சி தான், இவங்க ஒன்னும் யோக்கியம் கிடையாது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு அவங்க தீவிரமான முயற்சியில இருக்காங்க. ஓகே. அது அந்த மாதிரி ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்கேயோ யாராவது ஒருத்தர் வந்து காசு வாங்கிட்டாங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கூட அதை வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி பாருங்க இந்த ஆட்சியிலையும் லஞ்சம் இருக்கு, இந்த ஆட்சியிலையும் ஊழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில வந்து ஒரு வெறுப்பை கிளப்புறது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு தீவிரமான முயற்சியில இருக்காங்க. அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த அவருக்கு வந்து கோர்ட்டே வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கு. அவர் நல்லா பண்றாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எல்லாருமே வந்து பரவலா சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து அட்ரஸ் பண்றாரு, நல்ல பிரஸ்ஸை வந்து நல்லா ஹேண்டில் பண்றாரு, ரொம்ப தெளிவா எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு அப்படிங்கிறது அது அவருக்கு வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட் போயிட்டே இருக்கு. அப்ப அவரு பேர் எப்படி கெடுக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணித்தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து அதிகாரிகள் மட்டத்துல நடந்த ஒரு சதி வேலை. ஏற்கனவே அது இன்னும் கொஞ்சம் விசாரணை செஞ்சா அது தெரியும், கண்டிப்பா இதற்கு முன்னாடி திமுக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். என்ன ரீசன் ஏன் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்தே 2 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் கத்துக்கிறதுக்கே முடியாது. இந்த வேலையெல்லாம் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளால மட்டும்தான் செய்ய முடியும். அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் பண்ண முடியும். சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.